ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம ஜவ்வரிசி பால் பாயாசம் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஜவ்வரிசி பால் பாயாசம் எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நம்ம கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கணும். நெய் கொஞ்சம் உருகுன அப்புறமா இதில் நான் நட்ஸும் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம முந்திரி, நட்ஸு, திராட்சை இப்படியும் சேர்த்துக்கலாம். நான் நட்ஸும் திராட்சையும் சேர்த்துருக்கேன். நெய்யில் கொஞ்சம் இதை வறுத்துக்கும் போதே திராட்சை நமக்கு பலூன் மாதிரி ஊதி வரும். அப்படி வரும்போது இதை நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நமக்கு திராட்சை பலூன் மாதிரி வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். நான் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஜவ்வரிசியை ஊற வச்சு எடுத்த அப்புறமா இந்த சூடான தண்ணியில் ஜவ்வரிசியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜவ்வரிசி கொதிச்சு வரட்டும். இதில் ஜவ்வரிசி கண்ணாடி படமாக இருக்கணும். இப்போ இது வெள்ளையாக நமக்கு இருக்குல்ல, இது கண்ணாடி போல இருக்கணும், இந்த வெள்ளை நிறம் தெரியாம. இப்ப நல்லா கொதிச்சு வருது. இப்ப நம்ம எடுத்து பார்த்தோம்னா சிலதெல்லாம் கண்ணாடி பதமா இருக்கு, ஒரு சிலது வெள்ளையா இருக்கு. இப்போ 1 கப் அளவுக்கு காய்ச்சி எடுத்த பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பால் தண்ணி சேர்க்காம திக்காவே காய்ச்சி எடுத்துட்டீங்கன்னா அதை ஆற வச்சு இதில் நம்ம பாயாசத்துக்கு ஆட் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது கூட நான் 2 ஏலக்காவை தட்டி போட்டுக்கிறேன். இப்போ சுகர் ஆட் பண்ணணும். 1.5 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் 1 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு ஜாஸ்தியாக வேணும், நான் ரொம்ப இனிப்பாக சாப்பிடுவேன்னா 1.5 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பாயாசத்தில் நான் கொஞ்சம் கலர் சேர்க்குறேன். இதில் எல்லோ ஃபுட் கலர் நான் சேர்க்குறேன். நீங்கள் சாஃப்ரான் குங்குமப்பூ இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கலாம். அது கூட கலர் கொடுக்கும். இல்லை கலர்லாம் வேண்டானாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். பாயாசம் வெள்ளையாக இருக்கும். இல்லைனா கலர் போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்க நட்ஸையும் திராட்சையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை ஆட் பண்ண அப்புறமா ஒரு கொதி வந்த அப்புறமா பாயாசத்தை ஆஃப் பண்ணிடலாம். பாயாசம் தயாராகிடுச்சு. இப்போ பாருங்க, சுவையான ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கும் போதே அருமையா இருக்கு. ரொம்ப கட்டியாக இல்லை, கெட்டியாகாமல் கரெக்டான பதத்தில் தான் பாயசம் இருக்குது. இதை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.